சிஎம் விஜய் வந்து அதை சொல்லக்கூடாது. ஃபைல் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் ஏன் டைம் கொடுக்குறீங்க? எப்போ எடுக்கணும் எப்போ போனணும்னு சொல்கிறீங்க. உங்கள் டேபிளில் நியாயமான முறையில் அது வந்து நேர்மையாக உங்கள் காதுக்கு வந்துடுச்சு, உங்கள் ஃபைலே உங்கள் டேபிளில் இருக்கும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் அதை வச்சு மிரட்டிட்டு உங்களுக்கு எதிராக சட்டசபையில் பேச நீங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறேன். செய்யுங்க, அலோவ் பண்ணுங்க, வழி விடுங்க. நீங்கள் வந்து திராவிட கட்சி மாதிரி வந்து பயப்படுறீங்க. சென்சஸ் விடுங்க, டீலிமிட்டேஷன் வந்து என்னன்னு தான் பாருங்கள். புலி வருது, பேய் வருது, பிஜேபி உள்ள வந்துன்ற பயத்திலேயே இன்னும் ஏன் அதே சொல்லிட்டு வரீங்க? ஒரு சிஎம்முக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஊழல் இல்லாத கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க அமைச்சர்கள் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 3% கொடுங்க, 2% கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயே வாங்குறாங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அவர் வந்து திரும்ப திரும்ப திமுக தான் காரணம், அண்ணா திமுக தான் காரணம், முன்னாடி இந்த கவர்மெண்ட் தான் காரணம்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமாக வந்து இது தொடரக்கூடாது. இப்போ அதிகபட்சமாக நிறைய இடத்துல தவறு நடக்குது. சின்ன சின்ன பசங்க வந்து கஞ்சா போதைகள் அது இது எல்லாமே இருக்காங்க. எப்படி விஜய் வந்து தொட்டவனே விட மாட்டேன், எடுத்தவனே விட மாட்டேன், ஓடி போனவனே விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அண்ணாமலை அண்ணா யார் எல்லாத்தையும் ரெக்கார்டு தான் பார்த்துட்டே இருக்காரு. அண்ணாமலை போல் ஒரு தலைவர் வந்து மக்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு மக்கள் மேம்படுவாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு மீட்டிங்கில் இப்போ சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரியான வேலையில் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா, டெக்ஸ்லா மாதிரி மாகாணத்தெலாம் இருக்க மாதிரி ரொபோட்டிக் வந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு போயிடுன்றாங்க. அப்போ அந்த 80 லட்சம் 1 கோடியாக மாறும். இந்த அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் பிரசாத். இவர் வந்து வீத லீடர்ஸோட ஒரு பொறுப்பாளர். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படிலாம் போயிட்டுருக்கு உங்களோட அரசியல் பயணம்? இது அரசியல் பயணம் இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், அதில் ஒரு பொறுப்பாளராக நான் செயல்பட்டுருக்கேன். இப்போ 16ஆம் தேதி சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சென்னையில் வந்து நடத்துனீங்க. அது வந்து மக்கள் முன்னாடி மிகவும் பிரபலமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே வந்து திரண்டாங்க. அதில் வந்து நீங்கள் மெயினாக இருந்து அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அண்ணாமலைன்னு இதை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து போதை பொருள் விழிப்புணர்வு அந்த இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த மாதம், அது ஜூலை மாதம் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி, அது சுற்றுச்சூழல் சம்மந்தமாக என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. போட்டுட்டு வைகை ஆயத்தில் அவரே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவரே இறங்கி சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அதனை தொடர்ந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும். ஐயா விவேக் இருந்தாங்க பார்த்தீங்களா, இறந்துட்டார், நடிகர், சின்ன கலைவாணர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாமோட இணைஞ்சு அப்துல் கலாம் ஒரு வாட்டி சொல்லிட்டு போனாங்க, விவேக் நீ வந்து ஒரு 1 கோடி மரம் நடணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தொடர்ந்து மரம் நடுற வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தாங்க. நம்ம எப்படி கேரளா மாதிரி நம்ம தமிழ்நாடை வந்து ஒரு நல்ல ஒரு மரம் நிறைஞ்சு ஒரு மழையோட எல்லாமே இருக்க மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 10 லட்சம் மரம் கன்று வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர் காலமாயிட்டாங்க. அதனை தொடர்ந்து அவரை கௌரவிக்கும் வகையில் அவர் பேரை தான் வந்து இந்த சுற்றுச்சூழல் பேரணிக்கு மரம் நடுற நிகழ்ச்சிக்கு வந்து அவரோட ஐயா பேரை வச்சுருந்தாங்க நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். இப்போ அண்ணாமலை விசஸ் விஜய் அவங்களோட அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வரக்கூடிய காலம் அண்ணாமலை விஜய் காலம்தான், அதில் மாற்றமே இல்லை. அவர் சினிமா சூப்பர் ஸ்டார், இவர் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். இவர்கிட்ட யாராலையும் வந்து ஜெயிக்கவே முடியாது. அவர் வந்து திமுகவே ஓட விட்டவர் டிஎம்கே ஃபைல்ஸ் மூலயமா. அதனால் விஜயெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பொருட்டு கிடையாது. வரக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருக்க மாட்டார். எந்த ஒரு இயக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாசோட, அதாவது திமுக அண்ணா திமுக பிடிக்காதவங்க விஜயை போட்டாங்க. யாரும் ஒரு லீடர் வரமாட்டாங்களா இந்த நாட்டில் வந்து யாருனா கிடைக்க மாட்டாங்களான்னும் போது ஒரு அறிமுகமான ஒரு அவர் சினிமாவில் நடித்ததுனால ஒரு பிரபலமாக இருந்தார். அதனால் மக்கள் எடுத்துட்டாங்க. மக்கள் இப்போ ஏன்டா அவருக்கு ஓட்டு போட்டுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை எப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அடுத்த வரக்கூடிய காலம் வந்து விஜய் வெஸ் அண்ணாமலை தான் இருக்கும். அதில் அண்ணாமலை நிச்சயமாக வென்று தமிழ்நாட்டு மக்களை ஆளக்கூடியதான்.
இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரையும் பிஜேபி வந்து கால் ஊன முடியாதுன்றது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வந்து அண்ணாமலை சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஃபேஸ் தானே, ஆர்எஸ்எஸ் ஃபேஸ் தானே. ஆர்எஸ்எஸ் பேஸ்லாம் கிடையாது. அவர் ஐபிஎஸ் அதிகாரிங்க. அதுலேயே நம்பர் 1 ஐஎம்ல படித்து இந்த ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு. அவருக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை. அவர் வந்து மோடியை பிடிக்கும். மோடியை பிடிச்சதுனால அவர் பிஜேபி வந்தாங்க. பிஜேபியில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. பர்ஃபார்ம் பண்ண அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதில் 18% ஓட்டு வாங்கினாங்க. அதை பிஜேபி பயன்படுத்திக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து 2026 முடிந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாருன்னா, மாநில தலைவராக இருந்திருந்தாருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சீட் வாங்கியிருப்பீங்க? விஜய் வென்றிருக்க மாட்டாங்க. விஜய் வந்து நிச்சயமாக இவ்வளோ சுலபமெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது. அண்ணாமலையானா கிட்டத்தட்ட 18% கூட்டணிட்டு சேர்த்து வாங்கினாங்க. அதில் 10% பிஜேபிக்கு தனித்து வாங்கி கொடுத்தாங்க. பிஜேபி பண்ண மிகப்பெரிய தவறு அவரை கண்டினியூ பண்ண வச்சிருக்கணும். கண்டினியூ பண்ண வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து இந்தியா அலையன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இடைத்தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்து கொள்வாரா? நிச்சயமாக அடுத்தடுத்து வீதி லீடர்ஸ் மூலியமாக கூட நிற்கலாம். அதில் உள்ளாட்சி தேர்தலை வந்து பயணிக்கலாம். அதில் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். மக்கள் இயக்கத்தில் விஜய் ஒரு வாட்டி நின்று இருக்கார்ல, அவரோட மக்கள் இயக்கம் சார்பாக இருந்தாங்க. நிறைய இடத்துல ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸோ தலைவர் முடிவு தான் அது. அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போன முறை வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் வி த லீடர்ஸ், இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை நீங்கள். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதை பொலிட்டிக்கல் பார்ட்டின்றீங்க. இது பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்போ கூட நான் சொல்ல, வி த லீடர் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு 20 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. அவரை நம்பி இணைஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல படித்தவர், பண்பானவர், ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும். அண்ணாமலையை போல் ஒரு தலைவர் வந்து மக்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு மக்கள் மேம்படுவாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஒரு மீட்டிங்கில் இப்போ சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரியான வேலையில் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா, டெக்ஸ்லா மாதிரி மாகாணத்தெலாம் இருக்க மாதிரி ரொபாட்டிக் வந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு போயிடுன்றாங்க. அப்போ அந்த 80 லட்சம் 1 கோடியாக மாறும். இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1.5 கோடியாக கூட மாறும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு என்ன, அதை திங்க் பண்ணுறாங்க. அவர் சுற்றுச்சூழல், அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. இப்போ அவர் 80 லட்சம், அந்த மக்கள் எங்கே போவான், அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அப்புறம் நாளைக்கு ஒரு குடிகாரனாவோ வேலை வெட்டி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவர் வேலை இல்லை, அவன் குடும்பத்தை காப்பாற்றினா என்ன பண்ணுவான்? அவர் தப்பான வழியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தொலைநோக்கு பார்வையோட அண்ணாமலைனா செயல்பட்டு இருக்காங்க. நிச்சயமாக அண்ணாமலைனை வந்து அது சரியான பாதையில் கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் 16ஆம் தேதி பார்த்துருப்பீங்க. அந்த மேடையில் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன கூறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் லஞ்சம் வாங்குறதா, இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே நான் பண்ண மாதிரி உங்கள் ஃபைல்ஸை எடுக்க வச்சிடாதீங்க, இது பகிரங்கமாக மிரட்டுறதா எடுத்துக்கலாமா? மிரட்டுறது இல்லைண்ணா. அவர் வந்து சொல்கிறது வந்து அதாவது சொல்கிறாங்க, இது இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஒரு சிஎம்முக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஊழல் இல்லாத கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க அமைச்சர்கள் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 3% கொடுங்க, 2% கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயே வாங்குறாங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நாங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது மக்கள் முன்னாடி பேசும் பொருளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் கொடுக்கறது. அவர் வந்து விஜய் வந்து அவரோட தேர்தலில் வந்து வாக்குறுதியாக என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவங்கள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இது வந்து ஒரு 600 கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட் வருது. இது மக்கள் பணம் தானே? மக்கள் பணம் தான். நிச்சயமாக வந்து விஜய் அந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணவங்க அதில் பார்க்கட்டும். அதில் ஒரு 50 லட்சம் மேலே சொத்து மதிப்பு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கார் தேவையில்லை. ஊர் பகுதியில், கிராம பகுதியில் ரேடியேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகம். இங்கே சென்னை மாதிரி பகுதியில் ஒரு 6 டிவிஷன் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லேயே ஒரு தொகுதி முடிஞ்சிடும். ஆனால் கிராமப்புறங்கள்லாம் அப்படி கிடையாது. ஒரு தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியேஷனில் இருக்கும். அவங்க கார் நிச்சயமாக தேவை. ஆனால் பண வசதி உள்ளவங்களுக்கு அஃபிடேவிட்டில் ஃபைல் பண்ண மாதிரி 50 லட்சம் மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார் தேவையில்லை. அந்த பணத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் நிறைய மேம்படுத்த வேண்டியது, டாய்லெட்ஸ் மேம்படுத்து, அது கூரெல்லாம் விழுந்து பசங்க மேலே அவங்களாம் மரத்தடியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தில் திங்க் பண்ணி அவர் பண்ணியிருக்கலாம். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. இப்போது விஜயோட அரசியல் வந்து எல்லாமே பொதுமக்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் வந்து ஒரு ஷூட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு,
இது வந்து மக்களுக்கான ஆட்சியே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் லைவ் போடுறேன்றாங்க, எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த சட்டசபையை பார்த்து. ஒருத்தர் வந்து சங்கி அமைச்சர்ன்றாரு, ஒருத்தர் வந்து கரூர் கம்பெனின்றாங்க. இது சட்டசபை மாதிரியே தெரியல. மக்கள் முன்னாடி இவருக்கே ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டாரு. நிச்சயமா மக்கள் வந்து திங்க் பண்றாங்க, ஏன்டா இவரை கொண்டு வரணும், சினிமா ஷூட்டிங் தான் ஊரில் நடந்துட்டு இருக்கு, இவர் ஏன் இதை செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரி தான் மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையிலே அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். எத்தனை தலைவர்கள் உட்காந்த ஒரு சட்டசபை, ஒரு மாமன்றம் அது, அதில் காமராஜர் போல், அண்ணா போல் பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள உட்காந்து, ஜெயலலிதா, எம்ஜிஆர் ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு வந்தோம். அந்த மாண்பை காப்பாற்றணும். அதை காப்பாற்ற முடியாமல் அவர் சங்கின்றதும், இவர் வந்து லாட்ரி டிக்கெட்டுன்றதும், உங்கள் மாமனார்ன்றதும், உங்கள் அப்பாவை காணன்றதும், இதெல்லாம் தவிர்த்துக்கணும். அவர் டாய்லெட்டுன்றாரு, இதெல்லாம் வந்து ஒரு மாண்பான இடம், அங்கே அதை வந்து பேசியிருக்கக்கூடாது. நிச்சயமாக ரீல்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு, அது வந்து ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்து இப்போ போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு. வரக்கூடிய காலங்களில் விஜயோட இது வந்து கம்மியாயிடும்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கான வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கான எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. நான் அந்த நீங்கள் லஞ்சம் வாங்குறத மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்தோடு முடிச்சிட்டாரு. சட்டசபையில் நடக்கிறது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா திமுக பீரியடில் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ அதை கவுண்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க, அவங்க டைம் கொடுக்கணும்னு டே ஒன்லேயே சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சியில் முதல் மாநாட்டிலே தலைவர் அண்ணாமலை சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 பேர் மட்டும்தான், அண்ணன் ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், இது போன்ற தலைவர்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு தரணும், 1 இயர் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 1 இயருக்கு அப்புறம் நிச்சயமாக தலைவர் கேட்பாங்க. ஆட்சியில் நடந்த ஊழல், வேறு என்னெல்லாம் தவறு நடந்திருக்கோ நிச்சயமாக சுட்டி காட்டுவாங்க. நிச்சயமாக நல்ல கவர்னன்ஸ் அமைக்கிறதுக்காக அவர் நிச்சயமாக குரல் கொடுப்பாங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறோன்னா, மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் வந்து சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேஷன் அரிசி வந்து நாங்களாம் வந்து கோழிக்கும் ஆட்டுக்கும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து எத்தனையோ மக்கள் சாப்பிட்றாங்க. இனியும் அரசாங்க பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அந்த சாப்பாடு தான். அப்போ அவர் எல்லாருமே வந்து அந்த மிருகத்தோட வந்து மக்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவர் ஜமீன்தாராகவே இருந்துட்டு இருக்காருல்ல, அவர் ரெவன்யூ மினிஸ்டர், இபி மினிஸ்டர், அவர் அப்படியே இருந்ததுனால அவருக்கு மக்களோட பிரச்சனைகள் தெரியல. இன்றைக்கும் ரேஷன் அரிசியில் வாங்கி சாப்பிடக்கூடிய எத்தனையோ மக்கள், அதை கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. ரேஷன் போய் இப்போ அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து அது மூலிமா கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த சாப்பாடு, அதை வந்து ஆடு கோழி மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. அவர் ஜமீன்தார் போக்க தான் இதை காட்டுது. ஏன்னா இப்போ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருப்பாங்க, கேரளாவில் வந்து கர்நாடகாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சைன் பண்ணி பண்ணுறாங்க, இப்போ இத்தனை கோடி அதை செலவாகும், அதை வந்து நீ கருத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கண்டுக்கணும். மக்களுக்கு வந்து இன்னும் நல்ல பொருள் வந்து கொடுக்கணும். ரேஷன் அரிசினாலே ஏதோ கடகோடி மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், ரிச்சாக ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், இவங்க தான் சாப்பிடணுன்ற தாண்டி ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்ல குவாலிட்டியான எல்லா மக்களும், நடுத்தர மக்கள், ஹையர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கும் நல்ல ஒரு பொருள் கொடுக்கணுன்றதான் என்னோட விருப்பம். அதே மாதிரி இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை பழக்கங்கள் வந்து மிகவும் தலைவிரித்து ஆடுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும். இன்னும் அவர் வந்து திரும்ப திரும்ப திமுக தான் காரணம், அண்ணா திமுக தான் காரணம், முன்னாடி இந்த கவர்மெண்ட் தான் காரணம்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமாக வந்து இது தொடரக்கூடாது. இப்போ அதிகபட்சமாக நிறைய இடத்துல தவறு நடக்குது. சின்ன சின்ன பசங்க வந்து கஞ்சா போதைகள் அது இது எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். கடுமையான இந்த சட்டங்கள் மூலிமா அதுதான் வந்து அது கடுமையான சட்டங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறைன்றதான் நடக்குது. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் பல இடத்துல வந்து பள்ளி மாணவர்கள் வந்து அந்த போதையினால் வந்து அடித்து கொல்லப்பட்டாங்க. அதை பற்றி வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்டால் அதுக்கான சரியான வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து டிவிகே ஆட்சியில் கிடையாது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது வந்து கவன ஈர்ப்பில் வந்து கொண்டு வரணும். அந்த மாணவர்களை அடித்து கொண்ட அங்கே சக மாணவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து எஃப்ஐஆர் மாற்றி போட்டேன்னு சொன்னாங்க, பெரிய தவறு தான். அது உடனே அவர் சிஎம் நினச்சாருன்னா இவ்வளோ அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. உடனே கூப்பிட்டு அந்த எஸ்பியை கூப்பிட்டு கலெக்டர் கூப்பிட்டு இதை நடவடிக்கை எடுங்க, யார் தவறு செஞ்சாலும் அதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அது நிச்சயமாக கண்டிப்பாக. எதிர்கட்சிகள் வந்து சரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதே வந்து இவங்க டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க,
சம்பந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. அவரோட விஜயோட புகழை பாடுறாங்க. அவர் வந்து ஒரு அமைச்சர், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். நீ முடி வச்சிருந்தான்னா முடி வைக்கலன்னா இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்களாம். சட்டமன்றத்தில் டைமிங் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வந்து இவர் முடி வச்சுட்டு இருந்தாரு, இவர் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாரு, அவர் அதை பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் தளபதி கிட்ட வந்து சென்ட்ரிங் வச்சிருந்தா இதெல்லாம் தேவையா? இது பொது மேடையில் பேசணும். சட்டசபையில் போய் பேசுறாரு. அதுக்கு கூட வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கணும்னு இல்லைண்ணா. இது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் இதே மாதிரி தான் புகழ் பண்ணாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது இதே தான் நடந்தது. தலைவர் கலைஞர் இருக்கும்போதும் இதே தான் நடந்தது. இப்போ எடப்பாடி இருக்கும்போதும் அதான் நடந்தது. ஸ்டாலின் இருக்கும்போதும் அதான் நடந்தது. இப்போ விஜய் இருக்கும்போது இது தவிர்க்கணும். அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது கூடுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டம், இந்த மாதிரிலாம் நடக்கிறதே வந்து வருஷத்துக்கு 2 3 வாட்டி 4 வாட்டி தான் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தை வந்து வீணடித்து புகழ் பாடுற மன்றமாகவே மாறுறது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னு இல்லைன்னா எந்த இடத்துல எப்போ கேள்வி கேட்கணும் அவர் நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து ஃப்யூச்சரில் வந்து அண்ணாமலை அவர்களோ விஜய் அவர்களோ கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான். அது தெரியலண்ணா. முதல்ல நாங்கள் அமைப்பாக இருக்கோம், ஆர்கனைசேஷனாக இருக்கோம். வீதி லீடர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அது கட்சியாக மாறணும், மாநாடு நடத்தணும், உறுப்பினர் சேர்க்கை பண்ணணும், அதுக்கப்புறம் பூத்து கமிட்டி அமைக்கணும், நிறைய இருக்குது. கூட்டணி பற்றிலாம் இப்போ பேச வேண்டிய வேலையில். ஏன் கேட்குறதுனா அண்ணாமலை வந்து சொல்லப்பட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே வந்து விஜய் அரசியலுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன சொன்னார், நீ வந்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, பாட்டில் போயிட்டு பாட்டில் எடுத்துனுவா அப்படி இப்படின்ட்டு சிகரெட் பிடிச்சவன் தான் நீ அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவித்தார் விஜய். இடுப்பு கீழ்ற அது இதெல்லாம் வந்து சொன்னார். இப்போ எதுவுமே இல்லையே, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு. அதனால தான் மக்கள் முன்னாடி வந்து இருக்குது. இப்போ தைரியமாக பேசக்கூடிய தமிழகத்தில் வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆள்னா நம்ம அண்ணாமலை அவர்கள். அவரே வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிற மக்கள் முன்னாடி ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் சொல்கிறேன். அவர் அப்போ கேட்கும்போது பிஜேபியோட மாநில தலைவராக இருந்தாங்க. அப்போ சினிமாக்காரு கூத்தாடி அவர் இடுப்பு கிள்றாரு, அதெல்லாம் தவிர்த்திருக்கணும். அவர் தலைவராக வந்து வரும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு தலைவர் கேட்டாங்க. இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், அவர் ஆட்சி அமைச்சிருக்காங்க, நாங்கள் 100 நாள் 1 இயர் டைம் கொடுக்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ், அதெல்லாம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவர் விட மாட்டார். எப்படி விஜய் வந்து தொட்டவனே விட மாட்டேன், எடுத்தவனே விட மாட்டேன், ஓடி போனவனே விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அண்ணாமலை அண்ணன் யார் எல்லாத்தையும் ரெக்கார்டு தான் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து 1 இயருக்கு அப்புறம் பதில் நிச்சயமாக சொல்கிறாங்க. தொட்டவனை விட மாட்டேன்னு சொன்னால் அந்த தொட்டவர்களை தானே கூட்டணி எல்லாருமே வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செங்கோட்டையன் மேலே ஊழலே இல்லையா, செங்கோட்டையன் மேலே ஊழல் இருக்குது. எல்லாமே ஊழல் பண்ணவங்க தானே. சிஆர் விஜயபாஸ்கர் அவர் பேரில் குட்கா ஊழல் இருக்குது. எல்லாமே அவன் கூட வச்சிருக்காரு. நான் தொட்டவனை விட மாட்டேன்னா அப்போ என்ன காரணம்? அதில் பங்கு கேட்குறாரா விஜய்? கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை சேர்த்துருக்கக்கூடாது, தவிர்த்துருக்கணும். இவர் வந்து ஒரு தூய சக்தி, நீங்கள்லாம் ஊழல் சக்தி, தூர்த்த சக்தி, அந்த மாதிரி சக்தி அது இதுன்னு சொல்லி புலி படம் ஆடியோ லான்ச் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கிற ஏற்கனவே ஊழல் எல்லாமே இருக்கிற மந்திரியும் அதிமுக ஏற்கனவே கேஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து சேர்க்கறது வந்து தவறான காரியம். நிச்சயமாக வந்து அவர் அதை செய்யக்கூடாது. இல்லைன்னா திராவிட கட்சி போல் திமுக அதிமுக போல் இதுவும் ஒரு இயக்கமாக தான் இருக்கும். இப்போது டிவிக்கோட நோக்கம் என்ன தெரியுமாண்ணா இருக்குது? திமுகவை பழிவாகணும். ஏன்னா நீங்கள் சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லா அமைச்சருமே வந்து சேகர் பாபு கிளியராக சொல்லியிருப்பார், நான் வந்து 1000 சவரன் வந்து உரிக்கிட்டேன்னு எங்கள் மேலே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் அந்த மாதிரி ஊழல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஃபைல் இருக்குது, நான் எடுத்து நான் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இது வந்து புலி வருதுன்ற மாதிரி மிரட்டுறாரா? இருக்குன்னா வந்து எடுத்து கேஸ் போட்டு போங்க. ஏன் வந்து அந்த ஒரு மிரட்டும் தோணியில் வந்து மிரட்டக்கூடாது? சிஎம் விஜய் வந்து அதை சொல்லக்கூடாது. ஃபைல் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் ஏன் டைம் கொடுக்குறீங்க? எப்போ எடுக்கணும் எப்போ போனணும்னு சொல்கிறீங்க? உங்கள் டேபிளில் நியாயமான முறையில் அது வந்து நேர்மையாக உங்கள் காதுக்கு வந்துருச்சு, உங்கள் ஃபைலே உங்கள் டேபிளில் இருக்கும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் அதை வச்சு மிரட்டிட்டு உங்களுக்கு எதிராக சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு பார்க்குறீங்களா? இது தவறான காரியம். இப்போது நீங்கள் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, தொகுதி மறுவரையறை அதில் வந்து சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம இவங்க கிட்ட இந்த முதல்வர்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்காக காம்ப்ரமைஸ் ஆனதாக வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா முன்னாடி முதல்வர்கள் மாநாடு நடந்தது திரு அமித்ஷாவோட தலைமையில். அந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன சைன் பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க சட்டசபையில். டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்ப்போம். அது நீங்கள் சொன்ன மாதிரி சைன் பண்ணதான் எனக்கு தெரியல. டீலிமிட்டேஷன் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? டீலிமிட்டேஷன் வந்தால் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது தான். கொஞ்சம் தொகுதிகள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லி தமிழக மக்கள் வந்து முன்னாடி சொல்லி எல்லாமே நம்ம பாப்புலேஷன் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 குழந்தைங்க பெற்றுங்க, 5 குழந்தை பெற்றுங்கன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன், ஏன்னா பிறந்த குழந்தைங்க நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல தண்ணி குடிநீர் கொடுக்கணும். ஸோ அவங்கள அடிப்படை வசதியெலாம் கொடுக்கணும் போது ஒரு பாப்புலேஷன் அதிகமாக வேண்டாம். அந்த காரணத்துக்காக தமிழ்நாடு அதில் ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் நிச்சயமாக நமக்கு தேவை. இது நம்ம கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம அப்படியே அதே இது சிஸ்டமில் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இது டீலிமிட்டேஷன் பண்ணி சென்சஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு வேணும். பாப்புலேஷன் அதிகமாகும்போது யாரெல்லாம் இருக்கா, என்ன பண்ணுறோம், எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து உள்ள யாரும் ஊழல் இருக்காங்களா, அதெல்லாம் சென்செக்ஸ் மூலிமா தெரியும். அதே போல் தான் டீலிமிட்டேஷனை நமக்கு தொகுதியில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவேகால 2 தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், திமுகலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க 2 தொகுதிக்கு தான் ஒரு மாவட்ட செயலர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வரமுறைப்படுத்தும் போது டீலிமிட்டேஷனையே வேணான்னு சொல்கிறீங்க, அதுக்கான நல்ல காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லை, டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா இப்போ இருக்க 39 தமிழ்நாடு ப்ளஸ் 1 பாண்டிச்சேரி எல்லாமே நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கம்மியாகாது. ஏன்னா இதுவரையும் நம்ம சென்சர்ஸ் எடுக்கல. நீங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறேன். செய்யுங்க, அலோவ் பண்ணுங்க, வழி விடுங்க. நீங்கள் வந்து திராவிட கட்சி மாதிரி வந்து பயப்படுறீங்க, சென்சஸ் விடுங்க. டீலிமிட்டேஷன் வந்து என்னன்னு தான் பாருங்கள். புலி வருது, பேய் வருது, பிஜேபி உள்ள வந்துன்ற பயத்திலேயே இன்னும் ஏன் அதே சொல்லிட்டு வரீங்க? இப்போ இன்னைக்கு திமுகவில் பார்த்துருப்பீங்க, மாவட்ட செயலாளரோட வயது வந்து 70 வயது வந்து கடந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து பதவி போக போகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. திமுகவில் இன்னும் காலகாலமாக அந்த மாவட்டத்தில் இருக்கலாம் குறுநில மன்னர்கள் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கலெக்டர், எஸ்பி ரேஞ்சில் தான் பண்ணாங்க. அவங்களே முடிவெடுக்கிறது, அவங்களே அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து இது பண்ணுறது. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸாக அவங்களே தான் இருக்காங்க. ஒரு இளைஞர்கள் வாய்ப்பு வரட்டும். 70 இயர்ஸ்ன்றதே அதிகம் தான் எனக்கு கேட்டிங்கன்னா. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு 60ல் நிப்பாட்டியிருக்கணும். அவங்க 70s யாரெல்லாம் எதுக்காக பார்த்து அதை விட்டாங்கன்றதே தப்பு தான். இப்போ ஏன்னா முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இன்றைக்கி இளைஞர்கள் காலமாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ஓட்டு போட்டு தாவேக்கான்னு ஒரு அரசை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம பழைய மாதிரியே அரைச்ச மாவிலே அரைப்போம், ஒரே ஆளை வச்சுப்போம். எடுத்தால் திமுக பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பயந்தாங்க. அந்த மாவட்ட செயலர் எடுத்தால் அங்கேருந்து ஒரு 10 பேர் கூட்டு வெளில போயிட போகிறான்னு பயத்திலேயே இத்தனை வருஷம் ஓட்டாங்க. இப்போது மக்கள் வந்து செருப்படி மாதிரி தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் ஏஜ் லிமிட்டேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். திமுகவில் அப்போ வந்து தலைவருக்கு வந்து ஒரு ஏஜ் வச்சுருப்பாங்களே, 70 வயசு வந்து தலைவர் வந்து ஸ்டாலின் கடந்துட்டாரு, அவரும் ரிட்டையர் பண்ணலாம். அது நீங்கள் தானே கேட்கணும். நிச்சயமாக வந்து 70 வயசு தாண்டிடுச்சு. அதனால தான் மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. குளத்தூரில் மக்களை வந்து அவர் வீட்டில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தாத்தா, வேணாம் தாத்தா, 70 இயர்ஸ் தாத்தா, நடக்க முடியல தாத்தா, நீங்கள் வந்து ஃபாரினில் போய் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க தாத்தா, அதனால் வாங்க தாத்தா, நீங்கள் பேர குழந்தைங்கள வீட்டில் ரெஸ்ட் எடுங்க தாத்தான்னு விட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கூட தான் 70 வயசு ஆகுது. அது அந்த கட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வரக்கூடிய காலம் இளைஞர்கள் காலங்க, அதில் மாற்றமே இல்லை. அண்ணாமலை போல் ஒரு அண்ணன் தலைவர் மாதிரி பெரிய இளைஞர்கள் வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆளுவாங்க. தமிழ்நாடு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு அமைச்சரவை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இதுவரையும் பிஜேபி இல்லை. ஏன்னா அதோட ஃபேம் தான் வந்து அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் பிஜேபியில் இருந்தார், பிஜேபி வெளில வந்துட்டாங்க. அவர் பிஜேபியில் இருக்கும்போது கூட அவர் ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்ற மாதிரி தான் அவர் அந்த மாதிரி தான் மக்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வெளில வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஒற்றை குரலுக்கு அவர் 20 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சாதாரண விஷயம் இல்லை. எதனா ஒரு அமைப்பு, எதனா ஒரு லீடர் ஆரம்பிக்க சொல்லுங்கள், அதில் வந்து 20 லட்சம் பேர் மெம்பர் வருவாங்களா பாருங்கள். யாருன்னா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற எத்தனை லீடராக இருக்கட்டும், யாருமே சேர முடியாது. அவரை நம்புகிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு செய்தி பார்த்தேன், இங்கிலாந்தில் ஒரு வாலிபர் வேலையெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அவர் அண்ணாமலையோட இயக்கத்தில் இணையிறாங்கன்னா அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த நாட்டை வந்து கொண்டு போக முடியும்னு நம்புகிறாங்க. நம்ம அப்படி தான் பார்க்கலாம். இப்போ வரும் 25ஆம் தேதி வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து 74வது பிறந்த நாள் வருது. முதல் வந்து அண்ணாமலை வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பித்தது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் அவரே வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கேப்டன் விஜயகாந்தை நீங்கள் எப்படி இப்போ வந்து பிரேமலதா மேடம் வந்து சட்டசபைக்கு போயிருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெருமை மிகு தலைவர். அவரை மாதிரி ஒரு லீடரை பார்க்கவே முடியாது. எனி டைம் அவரை வந்து பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் வந்தாலே மதிய உணவு கொடுக்கக்கூடிய மனிதர், ஒரு மாமனிதர்.
அவரோட பிறந்தநாள் 74வது பிறந்தநாள்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் மக்கள் எல்லாம் அவர் போன பிறகு தான் அவரோட நிறைய நல்லது பண்ணதெல்லாம் தெரிஞ்சது. நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து இதே போல் உங்கள் மாதிரி மீடியா தான் அவரை வந்து வரவிடாமல் பண்ணது. அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி மீடியாவில் தப்பு தப்பாக அவர்கிட்ட கேள்வி கேட்டு, அவரு ரோஷமான மனுஷன். தவறாக ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவர் அந்த இடத்துல பதில் சொல்லி தான் ஆகணும். அவரை வந்து குடிகாரன் ஏதோ தவறாக சொல்லி ஒரு மாமனிதரை தவறான போக்கில் திமுக தான் கொண்டு போச்சு. அது திமுகவோட அந்த நேரத்தில் தெரியல. அந்த இழந்து வாழ்கிற அந்த குடும்பத்துக்கும் கேப்டன் அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்க அப்போ கூட அந்த இயக்கத்தை விடாமல் ஒரு தாய்மார் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இயக்கத்தை நடத்திட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இலக்கு அவங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். இப்போ வந்து அவங்களோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஸ்பீச் தனியாக தெரியல, தைரியமாக பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்க கணீர்னு ஒரு குரல் வந்து ஒரு மகளிர் கேட்குதுன்னா அந்த அம்மாது மட்டும்தான். அவங்க அந்த அம்மா பேசினா பதில் பேசவே யாராலையும் முடியாது. மிகப்பெரிய தலைவராக வந்துட்டு இருக்காங்க, வளர்ந்து வராங்க. அவங்க இயக்கம் இன்னும் வலுப்பெறணும். கட்சி அங்கங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கட்டமைப்பு எல்லாமே வலுப்பெற்று அவங்க நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் நியூஸ்க்கு வந்து செலுத்தி பேட்டி எடுத்ததுக்கு நன்றி. நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கண்ணா. தேங்க்யூண்ணா.